மலேசியாவில் பல மக்தப்களை உருவாக்கி மிக திறமையான நடத்தி கொண்டிருக்கும். மேலும் நமது தீனியா சென்டருக்கும் பலவித ஆலோசனைகளை கொண்டிருக்கிறார் நமது கண்ணியத்திற்குரிய ஜாக்கிர் ஹுசேன் அதில் கிப்லா அவர்கள் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை இன்ஷாஅல்லாஹ் அந்த மாணவ மாணவிகளை வாழ்த்தி சில வார்த்தைகளை பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வகஃபா வஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய கோட்டக்குப்பம் தீனியா சென்டர் நடத்தும் முப்பெரும் விழா. இதில் வருகை கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், மூத்த உலமா பெருமக்கள், இந்த சென்டரில் இருக்கக்கூடிய தீனியா மக்தபுகளை திறம்பட சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய உலமா பெருமக்கள், அதில் போதக்கூடிய மாணவ மாணவிகள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய இனியன் கனிந்த இந்த ஸலவாத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு சொல்லி இந்த சிறிய உறவை நான் துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, திருக்குர்ஆன் துவக்க விழா, திருக்குர்ஆன் விளக்க கூட்டம், திருக்குர்ஆன் நிறைவு சான்றிதழ், இந்த 3 தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மஜ்லிஸ், இந்த விழா, திருக்குர்ஆன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் ஹிதாயத்துக்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி, உலகத்தினுடைய வெற்றிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃப். உலகத்திலும் வெற்றி, வெளிச்சம், ஹிதாயத்து, நேர்வழி, கபருடைய வாழ்க்கையிலும் ஹிதாயத்து, நேர்வழி, வெளிச்சம், நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலும் இது வெளிச்சம், ஹிதாயத்து, நேர்வழி. இதை ஓத வேண்டும். ஒவ்வொரு பாலியமான ஆண்கள், பெண்கள் இதை ஓத வேண்டும், விளங்க வேண்டும், இதனுடைய தொடர்பை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய நம்முடைய ரூஹ், உயிர், உடல், இரத்த நாளங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய, வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு குர்ஆனாக இருந்து கொண்டது. அல்லாஹ் தஆலா நம்மளை மனிதனாக படைத்தது மட்டும் அப்படியே படைத்து விடல, ஓதுங்க அப்படின்னு சொல்றோம். என்ன ஓதுறது? ரப்பை பற்றி படித்துக் கொள்ளுங்க, ஓதிக் கொள்ளுங்க. உங்களை பற்றி நீங்க படித்துக் கொள்ளுங்க, உலகத்தை பற்றி பற்றிக் கொள்ளுங்க, கபருடைய வாழ்க்கை விளங்கிக் கொள்ளுங்க, ஆகிரத்துடைய மேலான வாழ்க்கை தயாரித்துக் கொள்ளுங்க. நபிமார்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ் ஆண்களாக ஆக்கிட்டு அவங்க பெற்றெடுத்த தாய்மார்களை அல்லாஹ் பெண்களாக. இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க, 208 பிள்ளைங்க, இதுல 75 பிள்ளைங்க குர்ஆனை முடிச்சிருக்காங்க, 128 பிள்ளைங்க வந்து குர்ஆனை துவங்க இருக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் இல்ல. எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீடு வெளிச்சமாக இருக்கும், அந்த வீடு பிரகாசமாக இருக்கும், தீன் துனியா ஆகிரவுடைய வெற்றிகரங்க கிடைக்கும். ஷைத்தான்கள் வெளியேறுவாங்க, தீய செயல்கள், தீங்குகள், தீய தீங்குகள் அங்கிருந்து வெளியேறும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவன் தாய்மார்கள். கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, வந்திருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருவைகள், கைதுகள், நலவுகளை அல்லாஹ் பொழிய செய்யும். ஆமீன், ஆமீன். நான் இந்த மதரசா நம்ம ஜாமியத்துர் ரப்பானியா 1986 நான் ஓதியிருக்கேன். அப்துல் சமத் நதிவி ஹஜரத் இடத்துல, ஜஹீர் ஹஜரத் என்னுடைய உஸ்தாத், அப்ப இருந்து அப்துல் சலாம் ஹஜரத் என்னுடைய உஸ்தாத், ஹசன் ஹஜரத், நிறைய உஸ்தாத்மார்கள் இருக்காங்க. 86 ஓதுனேன். அப்துல் நதிவி ஹஜரத் அவங்கள அடி ஓதெல்லாம் வாங்கி
அதனுடைய பறக்கத்துகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நம்ம நின்று கொண்டிருக்கோம். மலேசியால இதே தீனியாவுடைய கருத்து தான் அங்க நடக்குது. எல்லா மதரசாக்களிலும் பிள்ளைகளை தஜ்வீதோட ஓத வைக்கிறது முக்கியமான விஷயம். குர்ஆன் ஓதுறதுல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. லஹனே ஜலி, லஹனே ஹஃபி. லஹனே ஜலி என்பது அது மாதிரி ஓதவே கூடாது, ஹராம். லஹனே ஹஃபி என்பது மக்ரூஹ், ஓதக்கூடாது. இந்த இரண்டு விதமான தவறுகளில் இருந்து நாம குர்ஆன் ஓதுறதை சரிபடுத்திக் கொள்ளலாம். அதுக்கு திறமையான உஸ்தாத்மார்கள் தரமான இல்மு கல்வி கொடுக்கணும். குர்ஆன் என்ன ஓதும், இந்த குர்ஆனினுடைய ஆக்கியத்துக்காக வேண்டி வழிகாட்டி, என்னுடைய உலக வாழ்க்கைக்காக வழிகாட்டி, அது எப்படி இருக்கும். சின்ன தவறுகள் செய்தாலே தொழிலை பாத்திலாயிடும். அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய மதரசாக்கு அனுப்பாதான் தெரியும். தீனியாத் இந்த மதரசா திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் இது வளரணும். இன்னைக்கு 78 பிள்ளைங்க முடிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இது 3 மடங்காக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தாய்மார்களை இன்றைக்கு ஒரு பெரிய உறுதியோடு உறுதியோடு இந்த இடத்தை விட்டு போனா அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்வோம், 3 மடங்காக இதை ஆக்கும் இன்ஷா அல்லாஹ். துனியாவுடைய வாழ்க்கை, ஆகியத்துடைய ரெண்டுமே நம்ம பார்க்கணும். இதுக்கு மத்தியில் இன்னொரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, இதை நம்ம பார்க்கணும். இதோட முடியக்கூடிய விஷயம் இல்லை. தஹஜ்ஜுடைய தொழுகை கபூருடைய வெளிச்சம். தஹஜ்ஜுடைய தொழுகை கபூருடைய வெளிச்சம். குர்ஆன் ஓதுறதுல முன்கர் நக்கீருடைய பதில் இருக்கு. குர்ஆன் ஓதுறதுல யார் அதிகமா குர்ஆன் ஓதுவாங்களோ முன்கர் நக்கீருக்கு அதுல பதில் கிடைக்கும். ரெண்டு விஷயங்களை ரொம்ப பயப்படுவோம் நம்ம. அப்புறம் என்ன ஆகும், குர்ஆன் அதிகமாக ஓத ஓத முன்கர் நக்கீர் பதில் சொல்லுவாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகை கபூருடைய வெளிச்சம். குர்ஆனை ஓதணும், குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். குர்ஆன் ஓதணும், குர்ஆனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். தீனுக்கும் துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகத்துக்கே வெளிச்சம். அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான நேரத்தை நான் வாங்க விரும்பல. அழகான ஒரு மஜ்லிஸ், கண்ணியமான ஒரு மஜ்லிஸ், முக்கியமான மஜ்லிஸ், காலகட்டத்திற்கு தேவையான மஜ்லிஸ். இதுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜாமியா ரப்பானியாவுடைய தலைவர், துணைத் தலைவர், இமாம்கள், இந்த பகுதியினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லோரும் இதில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் மேலும் ஈடுபடும். நம்முடைய ஆகிரத்துக்கு இதுதான் வரக்கூடிய விஷயங்கள். துனியாவில் வெறுங்கையாக வென்றோம், வெறுங்கையாக போயிடுவோம். எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இந்த உழைப்புகள் தான், இந்த உழைப்புகள் தான் நம்ம எடுத்துக்கொண்டு. இதுக்கு நம்ம அதிகமான நேரத்தை, காலத்தை, அறிவை, திறமை, காசு, பணத்தை எல்லாத்தையும் செலவு செய்யணும். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாக்கில் தாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.